ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம். பரோட்டாக்கு சைடிஷாக ஹோட்டல் ஸ்டைலில் செம்ம டேஸ்டி வெஜ்ஜு குருமா ரெடி பண்ணலாமா? வீட்டில் இருக்க சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஈஸியாக பண்ணலாம். இந்த வெஜ்ஜு குருமா சப்பாத்தி, பரோட்டா, தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக செட் ஆகும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் ஹாஃப் கோகோனட் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். 2 பச்சை மிளகா, 8லேருந்து 10 முந்திரி பருப்பு. இப்போ இதை ஒரு பல்ஸ் கொடுத்து அரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. இந்த கோகோனட் பேஸ்ட்டு தான் குருமாவுக்கு செம்ம க்ரீமி டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் கட் பண்ணி வச்சுருக்க 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட கட் பண்ணி வச்சுருக்க 2 கேரட் ஆட் பண்ணுறேன். 100 கிராம் பீன்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட பச்சை பட்டாணி 1/4 கப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெஜிடபிள்லாம் ஃபில் ஆகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதை இப்போ மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு பாயில் பண்ணணும். அப்போ தான் வெஜிடபிள்ஸ்லாம் குக் ஆகும். இப்படி ப்ரீ குக் பண்ணுறனால வெஜிடபிள்ஸோட பச்சை வாசனை போயிட்டு டேஸ்ட்டு ரொம்ப நல்லா வரும். 10 நிமிஷம் அப்புறம் வெஜிடபிள் சூப்பராக வெந்துருச்சு. இப்போது வாட்டர் ஸ்ட்ரெயின் பண்ணி வெஜிடபிள்ஸை சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 2லேருந்து 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நெய் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதோட பிரிஞ்சி இலை 1, சின்னதாக 2 பட்டை, ஸ்டார் அனீஸ் 1, கிராம்பு 2, ஒரு ஏலக்காய். இதோட கட் பண்ணி வச்சுருக்க 3 மீடியம் சைஸ் வெங்காயம் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கணும். கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கிடணும் வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் இப்போ புதினா இலை கொஞ்சமாக சேர்த்து 1 நிமிஷத்துக்கு வதக்கணும். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் தக்காளி இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கணும். தக்காளியும் நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சு. இப்போது இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போது இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். மசாலாவோட அரோமா செம்மையாக வரும். இப்போது குக் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா மசாலாவோட வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க கோகோனட் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணி அகைன் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள்.
நல்லா மிக்ஸ் பண்ணதும் தேவையான தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். நான் இதில் 1 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் விசில் வச்சாலும் ஓகே, இல்லைனா 5 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆனால் போதும். விசில் வைக்கிறதா இருந்தால் 1 விசில் வச்சா போதும். இப்போ இது நல்லா கொதித்து வரணும். நடுவில் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸ்லோவாக கொதிக்கும்போது குருமா சூப்பர் க்ரீமியாக மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா குருமா ரெடி ஆயிடுச்சு. செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக க்ரீமியாக வெஜ் குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பர் ரிச்சாக திக்காக செம்ம டேஸ்டி வெஜ் குருமா ரெடி ஆயிடுச்சு. பரோட்டா சப்பாத்தி கூட சாப்பிட்டா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் குருமா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் இப்படி டேஸ்டி ரெசிபீஸ்க்கு சமையல் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. Thanks for watching. I'll see you next time.